4/4/2024 பேருந்து நிலைய ரவுண்டானா மக்களவை தேர்தல். டெப்டி சிஎம் வந்து அன்னைக்கு அமைச்சராக இருந்திருப்பார். அன்னைக்கு அவர் வந்து நடத்தின கூட்டம் அதே ரவுண்டானா. கனிமொழி வந்து நடத்தின எம்பி தேர்தலுக்கு கனிமொழி வந்து பிரச்சாரம் நடத்தினது அதே ரவுண்டானா. பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவங்களுக்கு கரூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பிரம்மாண்டமான கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றினார். இது யாருடைய புக்கில் யாருடைய இதில் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. நாங்கள் அனுமதி கொடுத்துருக்குறோம். ஆர்ப்பாட்டம் உண்டு அதே இடத்துல அனுமதி கொடுத்துருக்குறோம். பேருந்து நிலையம் அருகில் அந்த அகலமான ரோட்டில் அனுமதி கொடுத்து கூட்டம் நடத்தி இருந்தால் இந்த 41 உயிர் போயிருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் இதில் அரசியல் பண்ணிக்கிட்டு நீங்க நடத்துறீங்க. திமுகவுக்குன்னா ஒரு சட்டம், இதுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது. திமுகவுக்குன்னா ஒரு சட்டம், மற்ற கட்சிகளுக்குன்னா ஒரு சட்டம். இதுதான் இன்னைக்கு கரூர் நடந்துகிட்டு இருக்குது. இந்த அகலமான ரோட்டில் நடந்திருந்தால் இந்த அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். சம்பவம் தொலைக்காட்சியில் சோசியல் மீடியால எல்லாம் நிறைய செய்திகள் வருது. அந்த தாவேகானுடைய தலைவர் பிரச்சாரத்தின் பொழுது ஆம்புலன்ஸ் வருது. அந்த ஆம்புலன்ஸ்ல ஆள் இல்லை. அது எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. அவர் மேடையில் நின்று மைக்கு பிடிச்சி பேசுறார். ஒரு ஆம்புலன்ஸ் நாமக்கல் இருந்து வந்தது, அவங்க கூட்டிட்டு வந்த ஆம்புலன்ஸ் சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி வந்த 2 ஆம்புலன்ஸ் எப்படி உள்ள வந்தது? பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு சம்பவம் நடைபெறாத பொழுது அந்த ஆம்புலன்ஸ் எப்படி வந்ததுங்கிறதா எங்களுடைய கேள்வி. அதை பற்றிலாம் நான் எங்கள் பொதுச் செயலாளர் பேசல. இப்போ இந்த அறிக்கையை விட்டதுக்கு அப்புறம் நாங்கள் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர் பேச ஆரம்பித்த உடனே லைட் ஆஃப் ஆகுது, போலீஸ் தடியடி நடத்துறாங்க, செருப்பு வீசுறது வருது, ஆம்புலன்ஸ் உள்ள வருது, அதுக்கப்புறம் நிறைய ஆம்புலன்ஸ் வருது. அது வேற. இதெல்லாம் சோசியல் மீடியாவில் வருது. இதையெல்லாம் பார்த்தா இதில் சந்தேகம் இருக்குதுங்கிறது அந்த சோசியல் மீடியாவில் தான் வருது. நான் மட்டும் சொல்லல, நான் சொல்லல. இது 2 நாளாக உங்களுக்கே தெரியும். நீங்களாம் நிருபர்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதெல்லாம் வருது, அதில் அந்த செய்தியாக வருது அதில். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு எதை செய்தி, அது மட்டும் இல்லை, அவர் சொல்றார் இரவோடு இரவா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு 40 ஆம்புலன்ஸு ஸ்டிக்கர் ஒட்டி ரெடியாக வச்சுருக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த இறந்தவருடைய உடலை கொடுக்குறாங்க. இரவோடு இரவா முதலமைச்சர் இங்கே வர்றார். அப்போவே நிவாரணத் தொகை அறிவிக்கப்படுது, 1 மேன் கமிஷன் அறிவிக்கப்படுது. இதெல்லாம் செயல்படுறது. இதெல்லாம் பெருமையாக சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இதுக்கு தான் அரசாங்கம் இருக்குது, இதுக்கு தான் முதலமைச்சர் இருக்கார். நாங்கள் இதிலெல்லாம் தப்பு சொல்லல, சரி. ஆனால் இரவோடு இரவாக வந்தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே கள்ளக்குறிச்சியில் 68 பேர் இறந்தாங்க விஷசாராயம் குடி. அப்போ இந்த முதலமைச்சர் எங்கே போனார்? ஏன் போய் பார்க்கல? ஏன் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லல? அப்போ இரவோடு இரவா இந்த செயல்கள்லாம் நடக்கிறத பார்த்தா சந்தேகம் வருதுன்னு சோசியல் மீடியாவில் போடுறாங்க. சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி 1 மேன் கமிஷன் அறிவிச்சிருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர்கள் இன்னைக்கு காலையில் நான் 7 மணிக்கு போனேன். ஒருத்தர் வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல போனோம். அங்கே இருந்தாங்க. 7 மணிக்கு அவங்க வேலை பார்த்தாங்க, இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த விசாரணையை மேற்கொண்டு இருந்தாங்க. ஆனால் செய்தி வருது சோசியல் மீடியாவில். அவங்க விசாரணை பண்ணும் பொழுது போலீஸ் பின்னாடி இருந்து மிரட்டுறார். ஒருத்தர் வாயை பிடிங்கிறார், பேசக்கூடாதுங்கிறார். ஒருத்தர் கையை காட்டுறார். இது சோசியல் மீடியாவில் தான் வருது, நாங்கள் சொல்லல. இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அந்த போகும் பொழுது காவல்துறை அதிகாரி அன்யூனிஃபார்மில் கூட இருக்கார். காவல்துறை அதிகாரி அன்யூனிஃபார்மில் கூட இருந்தார். அப்ப எப்படி நியாயமான விசாரணை நடக்கும்? அவர்களுக்கு நியாயம் கிடைக்கும்ங்கிறதா பொதுமக்களுடைய கோரிக்கை. இதுவும் சோசியல் மீடியாவில் தான் வந்திருக்கு.
இதையெல்லாம் நல்லா தெரியாம மாரத்தான் அமைச்சர் இந்த ஆம்புலன்ஸ் வச்சு மேட்டரை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்ன கருத்துக்கு ஏதோ விளக்கம் சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்கார். இதெல்லாம் கண்டனத்துக்குரியது. எங்களுடைய பொதுச் செயலாளர் மீது அவதூறு பரப்புகின்ற அந்த அறிக்கையை விட்ட மா சுப்பிரமணியம் அவர்கள் மீது அவர்களுக்கு எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.